முக்கிய செய்தி, இன்று திமுகவில் இணைகிறார் ஓபிஎஸ். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தனது முக்கிய பதவியையும் இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அவருடன் அவரது நெருங்கிய ஆதரவாளரான ஐயப்பனும் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ராஜினாமா செய்த உடனேயே ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இது அரசியல் தரப்பில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தமிழக அரசியல் நிலைப்பாட்டில் முக்கிய மாற்றத்தை உருவாக்குமா அல்லது அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற கேள்வியும் எழுப்ப உள்ளது. இந்த இணைவு தொடர்பாக அதிமுக தரப்பிலும் விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சிறிது நேரத்தில் கோயம்புத்தூர் செல்ல உள்ள நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்த பின் அவரை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழக அரசியலில் புதிய சமன்பாடுகளை உருவாக்கக்கூடிய இந்த மாற்றம் அடுத்த சில நாட்களில் மேலும் பல அரசியல் மாற்றங்களுக்கு வழிவகுக்குமா என்பது எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியிருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளராக இருந்து வந்தார். இந்த நிலையில் தற்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைவது தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.